உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் இதன் கட்டுமான கலை மற்றும் சிற்பக்கலைக்காகவே பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மாநில மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பெரிய கோயிலின் எதிர்ப்புறம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் ஆண்டுதோறும் ஏலம் மூலம் தனியாருக்கு குத்தகைக்கு விடப்படுகிறது. இங்கு வாகனங்களை நிறுத்துவதற்கு 50 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு போதிய அடிப்படை வசதிகள் இன்றி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பைகளையும் வாட்டர் பாட்டில்களையும் மது பாட்டில்களையும் வீசிவிட்டு செல்கின்றனர். இந்த குப்பைகள் முறையாக அப்புறப்படுத்தப்படாமல் ஆங்காங்கே குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. இதனை தொல்லியல் துறையோ அல்லது ஏலதாரரோ கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் சமூக ஆர்வலர் நல்லதுரை. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மற்றும் இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பல வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய முக்கியமான இடம் அது. அவர்கள் வரும் பொழுதே தஞ்சாவூர் பெரிய கோயில் என்றால் அதை பற்றிய ஒரு பெரிய இமேஜோட தான் இங்க வர்றாங்க. ஆனால் இங்க பார்க்கும் பொழுது கோபுரம் உயர்ந்து நிற்கிறது. ஆனால் கோபுரத்தை சுற்றி உள்ள இடங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா என்று சொன்னால் முற்றிலுமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் தனித்துவத்துடன் உயர்ந்து நிற்கின்ற அளவிற்கு அதன் சுற்றுச்சூழலோ சாலை வசதிகளோ உயர்ந்து நிற்கவில்லை. பெரிய கோயிலை சுற்றியுள்ள கான்கிரீட் சாலை சேதமடைந்து உள்ளே இருக்கும் கம்பிகள் வெளியில் தெரியும் அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த சாலையில்தான் சுற்றுலா வரும் வாகனங்கள் அனைத்தும் செல்கின்றன. இதனால் சுற்றுலா வாகனங்களின் டயர்கள் பஞ்சராகி சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்வதற்கு அக்கறை இருக்கிற துறை அந்த நிறுத்தம் பகுதியை பராமரிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் முற்றிலுமாக இல்லை. சுத்தமா கான்கிரீட் தர போட்டாங்க, எப்பயோ ஒரு காலத்துல போட்டது. மீண்டும் அது பராமரிப்பின்றி மழை வெயில் சேதமடைந்து நேச்சுரல் வேலண்டயர் சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் அது சுத்தமாக மோசமாக போய் கீழே இருந்த கப்பியெல்லாம் மேல இன்றைக்கு வாகனங்கள் அந்த பகுதியில் போகவோ நிறுத்தவோ முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலையில் பராமரிப்பு கிடக்கிறது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தஞ்சை பெரிய கோயிலில் 2 கழிப்பறைகள் மட்டுமே உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிக்க வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியும் சாலை வசதிகளை சீரமைத்து குப்பைகளை அகற்றி தஞ்சை பெரிய கோயிலின் பெருமையை பாதுகாப்பதே உலக புகழ்பெற்ற கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும். பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் சிந்திப்பீர்களா? மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டுடன் ஷீபா ஜானட்.